நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே குளத்துப்பாளையம் பகுதியில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் நகையை எடுத்து வரச் சொல்லி மிரட்டி அவரை கத்தியால் குத்தி கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தோட்டத்து வீட்டில் சேலம் சரக்கு டிஐஜி உமா ஆய்வு செய்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பரத்குமார். வணக்கம் பரத், விவரங்கள் என்ன? நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்துள்ள சித்தம்புண்டி கிராமம் குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சாமியாத்தாள். இவரது கணவர் ராசப்பன் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். இவருக்கு ஒரு மகனும் உள்ள நிலையில் அவர்களும் அனைவரும் திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டு மூதாட்டி சாமியாத்தாள் மட்டுமே தோட்டத்தை விட்டு தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை உறவினரின் திருமணத்துக்கு சென்றுவிட்டு இரவு சுமார் 9 மணி அளவில் வீட்டிற்கு வந்த மூதாட்டி சாமியாத்தாள் வீட்டின் வெளியே வாசலில் கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். இந்த சூழலில் நள்ளிரவு வீட்டிற்கு வந்த மர்ம நபர்கள் மூதாட்டியின் வீட்டை திறந்து நகை மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு வரும்படி மூதாட்டியை மிரட்டியுள்ளனர். இதனால் மூதாட்டி சத்தம் போட்டு கூச்சல் விடவே அந்த மர்ம நபர்கள் கையில் வைத்திருந்த கத்தியால் மூதாட்டியின் கழுத்து, வாய் மற்றும் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த மூதாட்டி அவரது செல்போன் மூலம் அருகில் உள்ள உறவினர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து திருடர்கள் தன்னை குத்திவிட்டதாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து அவரது உறவினர்கள் உடனடியாக மூதாட்டியை மீட்டு திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்கு அழைத்து சென்றனர். பின்னர் அங்கிருந்து கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி மூதாட்டி சாமியாத்தால் பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் குறித்து நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடத்தி வருகின்றனர். தோட்டத்தை வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி மர்ம நபர்கள் பணத்திற்காக நகையைக்காக கொலை செய்த சம்பவம் நாமக்கல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா மற்றும் சேலம் சரக டிஐஜி உமா ஆகியோர் சம்பவ இடத்தில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.